ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை விடாமல் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டே இருந்திருப்பா. அவனுமே சொல்கிறான், எதுக்குமா இப்படி என்னை விடாமல் பார்க்குற, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல அப்படின்னு. இவளுக்கு இப்போ தான் சுயநினைவு வருதா என்னன்றது தெரில. ஹீரோட மண்டையிலேயே ஒரு அடியை போட்டுட்ருக்கா. ஏன்டி என்ன இப்படி அடிக்கிறேன்ட்டு. அது வந்து அங்கே அங்கே கொசு இருந்துச்சு, அதனால தான் உன்னை அடித்தேன் அப்படின்னு. எது கொசுவா, எங்கே 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 அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா, அட வெதர் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துட்டுருக்கா. அட எங்கே போச்சு இந்த கொசுன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் அதைத்தான் தேடிட்டு இருக்கான். அப்போ இவள் கத்துற சத்தம் கேட்குது. ஐயோ இவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ரெயின்போ தெரியுது. நான் ரெயின்போவை பார்த்துட்டேன், கண்டிப்பாக நம்மளோட ட்ராமா வந்து ஹிட் அடிக்கும். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்லாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், என்னடா இது, இவ ஒரு பெரிய ஹீரோயினை, இவளுக்கான அடிப்படை விஷயங்கள் கூட இங்கே இல்லை, ஆனால் இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளே அப்படின்னு. என்னை யாருமே சீக்ரெட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, என்னை சுற்றி இப்போ யாருமே இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் நடந்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடா அவ இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இவ்வளோ பெருசாக சொல்கிறாளே அப்படின்னு. ஹீரோயினாக இருக்கிறதும் ரொம்பவே வந்து கஷ்டம்தான் போல். இந்த சைடை அந்த ஆன்ட்டியை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கும் போல். ஜூனை பற்றி அந்த விஷயங்களை கேள்விப்பட்டதுலேருந்து அந்த நேரம் ஜூன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கிழவிக்கு வருதே கோவம், எல்லாத்தையும் பிடிச்சி தட்டி விட்டுட்ருக்கு. ஜூனுக்கு பின்னாடி அவங்க ஹஸ்பண்டும் வந்திருப்பாங்க போல். இதை பார்த்துட்டு ஆன்ட்டி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கத்துறாங்க. ஸோ ஜூன் பார்த்தீங்கன்னா கோஷ்ட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. பின்னாடி அவங்க ஹஸ்பண்டும் வராரு. ஏம்மா அந்த கிளவி பண்ணதுக்கு நான் சாரி கேட்குறேம்மா, அதுக்கு வயசானதுனால இந்த மாதிரிலாம் பண்ணுது, ஸோ நீ பெருசாலாம் எடுத்துக்காத அப்படின்னு. அப்புறம் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் டாலரேட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு அந்த அம்மா கோச்சிட்டு போகுது. இவருக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டியோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. என்னால் முடியல ஆன்ட்டி, நான் கம்பெனியை பார்ப்பேனா, வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்ப்பேனா, இல்லை என் பொண்ணு இப்படி இருக்கான்னு பார்ப்பேனா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃபாரின் போயிருங்க, நான் அங்கே வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு துடிக்குது, வாய் வரைக்கும் வந்துடுது. அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது, இவன் நம்ப மாட்டான், அப்புறம் நம்ம ஃபாரின் போயிட்டோம்னா நம்மளை பார்க்கக்கூட அவன் வரமாட்டான் அப்படின்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கு. ஆமாப்பா, என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட சாரியெல்லாம் கேட்குறேன், கூடிய சீக்கிரம் நானும் ஃபாரினுக்கு போயிடுறேன், என்ன நீ அங்கே வந்தே பார்த்துக்க அப்படின்னு. அவர் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு கால் பண்ணி கூப்பிடுது, நீ எங்கே இருக்க, உடனே நீங்கள் கிளம்பி வா, ஜூனோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லு அப்படின்னு. அந்தம்மா பார்த்தீங்கன்னா பயப்படுது. இல்லை நான் வரமாட்டேன், என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அட உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கேன், ப்ளீஸ் வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்குது. சரி ஓகே, நான் வந்து வெக்கேஷனுக்காக வேறு ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன், நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து நான் சியோல் வந்துடுவேன், அப்போ நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கிளவி சொல்லிடுது. அதுக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடு வீட்டில் கட்டுறாங்க. ஜூனு அப்புறம் மேரி இவங்க 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேரி பார்த்தீங்கன்னா அந்த கிளவியை கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்கு. அதெல்லாம் பொம்பளை அம்மா ரொம்ப மோசமாகவே இருக்குமா அப்படின்ட்டு, அப்போல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு ஜூனும் எடுத்து சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிளவி உள்ளே வந்துட்டுருக்கு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த கிளவி பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கோவத்தில் இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். வீட்டில் ஒரு பையனையும் காணோம், அவங்க தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே. ஸோ இவனுக்கு ஒன்றும் புரியல. இவன் உள்ளே போயிட்டு அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். வெளியே இருந்து அவங்க அம்மா அப்பா வராங்க. டேய் இப்போ தான் வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு. அம்மா அப்பா எங்கே போயிருந்தீங்க, அப்போ உங்கள் தலையில் என்னாச்சு அப்படின்னு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை அடித்து விட்டுட்டுருக்காரு. நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்த வேலையை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்பெல்லாம் பார்த்துட்ருக்கேன், எனக்கும் காசு வேணும்ல அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருங்க, பார்த்துக்கிடலாம். இல்லை நான் ஒரு முடிவெடுத்துட்டேன்னா அதில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா தூங்க ட்ரை பண்ணுறா, பட் முடியலை. ஹீரோட தாட்ஸ் தான் வருது. அந்த தீவில் நடந்த விஷயங்கள், இவ ரொம்ப பயந்து போயிருந்திருப்பா, ஹீரோ போய் அக்கெல்லாம் பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த விஷயங்கள் தான் ஓடிட்டே இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்குறா, அடியே பைத்தியக்காரி, எதுக்கடி இதெல்லாம் யோசிச்சுட்ருக்க, ஒரு வேலை சீச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம தீவில் வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிருந்திருப்போம், அதனால தான். ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான், ஐயோ அவன் என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன, எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா. இந்த சைடை ஜின்னை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் நெக்லஸை வாங்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். அடடா, இதை கொடுத்த உடனே அவன் நம்மக்கிட்ட வந்துடுவா, இதுக்கப்புறம் என்ன ஃபுல் ஜாலி மூடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோனோட வீட்டில் அந்த டைமண்ட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருது. அந்த லூஸு தான் வாங்குது. அடடா டைமண்டா,
அப்போ அந்த ஜின்னு பையன் பெரிய ஆள் தான் போலயே, அவனை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்குது. வேகமாக பார்த்தீங்கன்னா டூராட்ட போய் அந்த நெக்லஸை கொடுக்குது, போட்டு பார்க்குறா. அடடா ரொம்ப அழகாக இருக்கே, அம்மா நீ வாங்குனியா அப்படின்னு. அட இவ்வளோ காசு கொடுத்து நான் எப்படி இதை வாங்குவேன், அது வந்து அந்த ஜின்னு பையன் தான் உனக்காக அமுச்சு விட்டான் அப்படின்னு. எது அவனா? அவன் இதுக்கு எனக்கு அமுச்சு விட்றான், ஒழுங்கு அதெல்லாம் கொண்டு போய் கொடு. ஏன்டி எப்படி சொல்கிற, அவன் ரொம்ப நல்லா தானே இருக்கான், அதுவும் சிஇஓவாக இருக்கான். ஸோ நீ அவனை டேட் பண்ணு, கல்யாணம் பண்ணு, நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருமா பைத்தியம் மாதிரி பேசாத, எனக்கு அவனை பிடிக்கல, இந்த நெக்லஸாக அவன்கிட்டே திரும்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த நேரம் ஜின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறான், அந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, டூரா என்ன சொன்னான் அப்படின்னு. ஐயையோ இவனுக்கு வேற நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா டூராவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த உலகத்தில் உங்களை மாதிரிலாம் ஒரு பர்சன் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டு போனான்ட்டு மெசேஜ் அமுச்சு விடுது. அதை வேற அந்த லூசு பையன் பார்த்துட்டு அடடா நம்மளுக்கு பிக்கப் ஆயிடுச்சு போலையான்னு நினச்சிட்டு இருக்கான். கூடவே பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ வேற அமுச்சு விட்டுருக்கு. அதை பார்த்து ஐயோ என்ன அழகா இருக்காயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அதாவது டூசன்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தான் கால் பண்ணியிருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா டே எப்படா இருக்க, எப்படா என்னை பார்க்க வருவேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அக்கா என்னால் இந்த டைம் வர முடியாது, நெக்ஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிடா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோன் காலை கட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோவும் ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே கீழே விழுகிற மாதிரி போகிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். இதை பார்த்தோன்னா அவளுக்கு பற்றிக்கிட்டு வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ வந்து செட்லேயே இந்த மாதிரி பண்ணுவா, எனக்கு தெரியும் இவ பர்பஸாக தான் பண்ணுறா, ஏன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடிக்க போகிற சீனை நடிச்சு காமிச்சிட்ருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்னு. அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு வேணாம் இதை பண்ணாதீங்க அப்படின்னு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. அது வந்து நானே ஹீரோ கூட ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு. இல்லை வேண்டாம்மா இது என்ன சீன் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த ஆக்டர் வந்தோன்னே நீங்கள் ரிஹர்சல் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லை நான் இவரோட தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒத்த காலில் நிற்கிறா. ஸோ வேறு என்ன பண்ண முடியும், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சீனில் வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் உருண்டு வரணும் போல். அப்படி வரும்போது ஒரு மரக்கட்டையில் தலையில் அடிபட்டு அவனுக்கு மயக்கம் வந்துடும். ஸோ இதுதான் சீனு. அதே மாதிரி நடக்குது. ஆனால் இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உண்மைக்குமே மயங்கி விழுந்துட்டான் போல் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சிட்ருக்கு. ஐயோ ஒப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு, கண் முழிச்சு பாருங்களேன், ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, யாராவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்களேன் அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வியர்டாக பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு இவளுக்கு, ஏன்டா பைத்தியக்காரித்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. கண்ணீர்லாம் இங்கிட்டு தரையாக ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு எம்மா எதுக்கு இப்படி அழுகிற, இது ஒரு சீன் தானே அப்படின்னு. அப்போ தான் இவளுக்கே இதாகுது. டக்குன்னு எந்திரிச்சு எப்படி என்னோட ஆக்டிங் அப்படியே ரியலாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ ரியல் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சும் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு ஜின்னையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. டே நீ யாரை தாண்டா டேட் பண்ணுற, சொல்லு வேண்டாம் என் மண்டையை வெடிச்சிடும் போல அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அந்த டூரா தாம்மா அப்படின்னு. எது டூராவா, அந்த மாதிரி லோ கிளாஸ் ஆக்டர்ஸ் கூடலாம் நீ ஏன்டா சுற்றிட்டு இருக்க, மரியாதையை பிரேக்கப் பண்ண அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு அவ்வளோதான், இந்த உலகத்தில் நான் டூரா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை, எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன, இவங்க அம்மா வந்து டூராவுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளோ காசு வேணும் என் பையனை பிரேக்கப் பண்ணுறதுக்கு, உன்ன மாதிரி லோ கிளாஸில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாரும் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, உனக்குலாம் வேறு ஆக்டர் கிடைக்கலையா, அவனோட சேர்ந்து ஊர் சுற்ற வேண்டியதானே அப்படி இப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, உனக்கு கொரியன் லாங்குவேஜ் புரியாதா, நான் வேணா ஹிந்தி இல்லை தமிழ் இந்த மாதிரி பேசி கட்ட ஒழுங்கா என் பையனை வந்து நீ பிரேக்கப் பண்ண அப்படின்னு. ஸோ இவளுக்கு இப்போ தான் புரியுது, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு அவர் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங்கே கிடையாது, நானும் அவரும் அந்த மியூசிக் ஈவெண்ட்டுக்கு ஒன்றா போனதை வச்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவர் வந்து எங்களோட இன்வெஸ்டர் கூப்பிட்றாருன்றதுக்காக நான் போனேன், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. உண்மையை தான் சொல்கிறியா, என் பையன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நீ லவ் பண்ணலையா, ஆமாங்க அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வரா. இதுக்கப்புறம் யார்கிட்டையுமே அவங்க பார்க்குற வேலையை பற்றி ரொம்ப தாழ்வாக பேசாதீங்க, அது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ட்டு போகிறா. பாரு இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறா அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கிட்ட தான் வந்துட்டுருக்கு. டே லூசு பையில நீ என்னமோ சொன்ன நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு, ஆனால் அவள் உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு.
எது நீங்கள் டூராவை போய் மீட் பண்ணீங்களா? ஆமாண்டா மீட் பண்ணேன், பிரேக்கப் பண்ண சொன்னேன், ஆனால் அவள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு. அவ்வளோதான் அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். யாரை கேட்டால் அவளை போய் நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப கடுப்போட வெளியே வந்துட்டு இருக்கான். நேராக பார்த்தீங்கன்னா டூராவை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான். எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க சொன்னதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத, நான் வந்து சமாதானப்படுத்திக்கிறேன், அதனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு. என்ன ரிலேஷன்ஷிப்? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? அட நம்ம டேட் பண்ணுறதை பற்றி தான், நம்ம கல்யாணத்தை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு உங்கள் மேலே சத்தியமாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் நீ என்ன ஜென்டில்மேனு ரொம்ப அழகாக இருக்கான் அப்படிலாம் சொன்னியா? அப்புறம் அந்த டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு. அந்த டைமண்ட் நெக்லஸை நான் எங்கள் அம்மாட்ட ரிட்டன் கொடுக்க சொன்னேனே, அவங்க இன்னிமா உங்ககிட்ட கொடுக்கல. இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு டோராவோட அம்மாவை கட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் நெக்லஸை தான் போட்டு பார்த்துட்டு இருக்கு. இதை போய் கொடுக்க சொல்கிறாளே, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஓ, எல்லாருமே அங்கே தான் இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன் அப்படின்னு. கேம்லிங் விளையாடுறதுக்காக வந்திருக்கு. எல்லா காசுமே தோத்துருது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்க அந்த டைமண்ட் இருக்குல்ல நெக்லஸ்ஸு, அதையும் பார்த்தீங்கன்னா கழட்டி கொடுத்தா அதையுமே தோத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிற காசு எல்லாத்தையுமே இப்படி நான் இழந்துட்டுருக்கேனே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு புலம்பிகிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்டேருந்து ஃபோன் கால் வருது. அம்மா, நீ அந்த ஜின்னு பையன்கிட்ட என்ன தான் சொல்லி வச்ச? அவங்க அம்மா வந்து என்னன்னா என்கிட்ட அவனை பிரேக்கப் பண்ண அப்படி இப்படின்னு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கு. நான் எப்போ அவனை டேட் பண்ணேன்? நீ என்ன தான் சொல்லி தொலைச்ச? அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்லஸை நீ ரிட்டன் பண்ணியா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு பக்கோன்னு ஆயிடுது. என்னடி சொல்கிற? அவங்க அம்மா ஃபோன் பண்ணிச்சா? ஆமாம், லூசுத்தனமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, மரியாதையாக அந்த நெக்லஸை நீ ரிட்டன் பண்ணிடு அப்படின்னு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நெக்லஸை வச்சு தான் கேம்லிங் விளையாண்டு தோத்துருச்சே, அந்த நெக்லஸ்க்கு எங்கே போகும்? அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கிட்டேருந்து வேற கால் வருது. அவ்வளோதான், இதுக்கு சரியான பீதி ஆயிடுது. ஸோ 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அவன் அப்படியே பார்வையாலே குத்தி கொன்றுவான் போல் அப்படி முறைச்சிட்டு இருக்கான். இதுக்கு புரியுது, ஓகே இவன் பயங்கர கோவத்தில் இருக்கான், இவனை நம்ம வேறு விதமாக தான் டீல் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்குது ரொம்ப கூலாக. என்ன ஆச்சு இப்போது? எதுக்கு என்னை வர சொன்ன அப்படின்னு. என்ன ஆச்சா? டூரா வந்து என் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, அவன் அந்த நெக்லஸை வேறு என்கிட்ட ரிட்டன் பண்ண சொன்னாலுமே அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஏண்டா உங்கள் அம்மா போய் ஒரு பொண்ணுக்கிட்ட கண்ணா பின்னான்னு பேசி பிரேக்கப்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு எப்படி இருப்பா? கோவமாக தானே இருப்பா. அதுவும் என் பொண்ணு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு, அவளோட ஃபீலிங்ஸை வெளியவே காமிச்சிக்க மாட்டா. உன்னை பிடிக்காமையா உன் கூட அந்த மியூசிக் ஈவெண்ட்டுக்கு வந்தா? அப்போது எங்கள் அம்மா தான் பிரச்சனையா? அவளுக்கு என்ன பிடிக்குமா? அடா ஆமாப்பா, இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கு. சரியான முட்டாள் முதவியாக இருக்கும் போல். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் நீ அமைதியாக இரு, மற்றதான் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த நெக்லஸ்ஸு அதை வந்து டூராக்கு தெரியாமல் நான் கொஞ்ச நாள் கழித்து கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டு. அவனா ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த செட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இவனும் பார்க்குறா, டாடா என்ன ஒரு அழகாக இருக்கான் அப்படின்னு. அப்புறம் தான் சுயநினைவுக்கு வரா. ஐயையோ டூரா, உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாரு, அந்த பனங்காமண்டையா அழகாக இருக்கான். இல்லை இல்லை, அவன் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக அடிபட்டுருது. வேகமாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேண்டேட்லாம் கொண்டு வந்து ஒட்டி விட்டுட்ருக்கா. இதை பார்க்கும்போது பிள்ளைக்கு வயிறெல்லாம் எரியுது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திடுது. ஹீரோ அப்படியே பார்க்குறான். என்னாச்சு மேடம் அப்படின்ட்டு கிட்ட வந்துட்டுருக்கான். அது வந்து அது அது வந்து ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து என்னை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு. இவன் கடுப்பாயிட்ருக்கான். இதுக்கு தான் இப்படி பேய் மாதிரி கத்துனியா? லூசா நீனு அப்படின்னு. இல்லைப்பா, நான் அவ்வளோ சத்தமாக பேசுனேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து காதில் ஹெட்செட் மாட்டியிருந்தேன், அதனால தான். சரியான பைத்தியமாக இருக்கும் போல் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். என்னடா அவன் இப்படி திட்டிட்டு போகிறான், இருந்தாலும் நம்மளுக்கே இப்படிலாம் ஜெலஸாகிட்டுருக்கு அப்படின்ட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மேரியோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க போல். ஹீரோவை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கான். இவருக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல். நேராக வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோவை பற்றி பேசினோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்கு. என்னாச்சு? அவனை நீங்கள் எங்கே மீட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு. ஏம்மா ஏன் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டுருக்க? எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம வேணா மேரிக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு. இவங்களுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது, அதனால் நீங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நம்ம தான் எதுவும் தப்பாக யோசிச்சிட்டோமோ அப்படின்ட்டு இவரும் புரியாமல் யோசிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா அவன் வருவான் அப்படின்னு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் நடந்து வந்துட்டுருக்கான். அடோடா, இவன் ஒரு ஆக்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்புறம் ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்ட்டு.
ஸோ 2 பேரும் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, அம்மா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கா, அவள் பேர் என்ன? அட போம்மா, நானே வேலை விஷயமா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டுருக்கேன். எனக்கு லவ் பண்ணலாம் டைம் இல்ல. இப்படி தான் இருக்கணும். ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஹீரோ வந்து லவ் பண்ணியிருந்திருப்பான்ல யங்மி அப்படின்ட்டு. அவங்க ஞாபகம் வருது. ஆமா, அந்த யங்மி என்னாச்சு? அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள நீ பார்த்தியா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவன் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு காலேஜில வந்து அவனுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கும் போல. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஹேப்பியா வந்துட்டுருக்கான். எப்படியாவது அவகிட்ட சொல்லலான்னு. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அந்த காலேஜில அட்மிஷன் குடுத்துருப்பாங்கல்ல, அட்மிட் கார்டு. அதையும் இவனோட அந்த ஐடியாவும் அப்படியே காமிச்சிட்டு இருக்கான். அந்த ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு? ஏன் இவன் இப்படி ஷோ பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு. ஸோ யங்மியும் திரும்பி திரும்பி ஹீரோவ பார்த்துட்டே அங்கேருந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி சொல்லிட்டு இருக்கும்போதே கண்ணில் இருந்து தார தாரையாக கண்ணீர் கொட்டுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு தான் செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. டேய், இப்போ எதுக்குடா நீ அழுதுட்ருக்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு அழுக வராதா? என்னோட ஃபர்ஸ்ட் லவ் என் கண்ணு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகி அவன் புருஷனோட ஜோடியாக நடந்து போகிறா. அப்போ எனக்கு அழுக வராதான்ட்டு ஹீரோனுக்கு தான் பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கான். அங்கே எல்லாருமே ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு? எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேனா அப்படின்ட்டு அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். இன்னிமே அந்த பொண்ணுங்க சிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவனோட ஷர்ட்டில் வந்து நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு லூஸு அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்கு. இதை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. ஆனால் அது ஹீரோவுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.